ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதயம் சீரியல் 12th மார்ச் எபிசோடில் என்ன நடந்ததுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இதயம் சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி ரொம்ப சோகமாக இருந்துச்சு எபிசோடு. ஏன்னா ஆதி அவர் பார்க்குறாரு, இவர் அழகர் ரோட்டில் விழுந்து கிடக்கிறாரு. அவர் பார்த்த உடனே என்னடா ஆச்சுன்னு சொல்லி கேட்குறாரு. ஏன்டா அப்படி பகல்லையே குடிச்சிருக்கேன்னு சொன்ன உடனே அழகர் எல்லா கதையும் சொல்கிறாரு. இந்த மாதிரி அவள் கபடிக்கு அந்த செலெக்ஷன் லெட்டரை நான் மறைச்சிட்டேன், அதனால் அவள் என்கிட்ட கூச்சிக்கிட்டா, ஸோ இப்போ குழந்தைய அபார்ட் பண்ண போகிறதா சொல்லிகிட்ருக்கா அப்படின்னு சொன்ன உடனே சரிடா நான் பேசுகிறேன் ஆண்டாள்கிட்டன்னு சொல்லிட்டு அழகரை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே ஆதி ஆண்டாளை கூப்பிட்டு பேசுகிறாரு. ஆண்டாள் உடனே சொல்கிறாங்க, ஆண்டாள் இவரையும் மதிக்காமல் பேசுகிறாங்க. அப்போ உடனே இவர் ஆதி சொல்கிறாரு, இந்த மாதிரி குடும்பம் இல்லாதவனுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும், உங்களுக்கு அழகான ஒரு குடும்பம் இருக்குது, நீங்கள் எதுக்கு இப்போதைக்கு எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டாள் கேட்குறாரு. அப்போ உடனே ஆண்டாள் சொல்கிறாங்க, உங்களுக்கு குடும்பம் இல்லைன்னு யார் சொன்னது அப்படின்னு உடனே எல்லாரும் ஒரே ஷாக் ஆகிடுறாங்க. உடனே பாரதி சொல்லாதன்னு உடனே அவங்க இல்லை நாங்கள்லாம் உங்கள் குடும்பம் மாதிரி தானே, அதை தான் ஆதி உடனே அப்போ நீங்கள் என்னோடய சிஸ்டர் மாதிரி, ஒரு அண்ணன் சொன்னால் கேட்க மாட்டிங்களா, தயவு செஞ்சு முடிவை மாற்றிக்கோங்க, இப்போ கபடி செலெக்ஷன் இல்லைன்னா அப்புறம் இன்னொரு வருஷம் போய் செலக்ட் ஆகிக்கலாம், அப்புறம் இப்போ குழந்தை வேண்டான்னு நினச்சி கழிச்சிட்டா அதுக்கப்புறம் நாளைக்கு திருப்பி குழந்தைய பிறக்காமல் போயிட்டா என்ன பண்ணுவீங்க, இந்த மாதிரி தேவையில்லாத முடிவெல்லாம் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனாலும் ஆண்டாள் விடாமல் அதெல்லாம் முடியாது, யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், ஒரு நினச்ச விஷயத்தை கிடைக்கலன்னா அது எவ்வளோ வலிக்கும்னு இவனுக்கு புரியணும், அதனால் நான் இந்த குழந்தையை கலைச்சே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போ உடனே அழகர் சொல்கிறாரு, நான் தான் சொன்னேன்லடா ஒரு பைத்தியம்னு, அவகிட்ட எதுக்குடா நீ பேசி உன் மதிப்புக்கு எடுத்துக்கிற, சரி போடா விதிப்படி என்ன நடக்கட்டும் அப்படின்னு சொன்ன உடனே ஆதி அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. உடனே பாட்டி அழகரை பிடிச்சி திட்டுறாங்க, ஏண்டா நீ குடிச்சிட்டு விழுந்து கடந்து கடைசியில் இப்போ ஆதியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு பாரதி இங்கே தான் இருக்கான்னு தெரிஞ்சிட்டா ஆதி அப்புறம் என்ன முடிவெடுப்பான்னு தெரியாது, இப்போ எதுக்கு தேவையில்லாமல் அவள் வாழ்க்கையும் கெடுத்து உன் வாழ்க்கையும் கெடுக்கிற, இப்படிலாம் பைத்தியக்காரத்தனமாக எதையும் பண்ணாத அப்படின்னு சொல்லி பாட்டியும் திட்டுறாங்க அழகரை. இப்போ ஒன்று அழகர் போய் கடைசியாக ஒரு வாட்டி ஆண்டாள்கிட்ட போய் திருப்பியும் கெஞ்சுறாரு, நான் குழந்தை மேலே சத்தியமாக சொல்கிறேன், லெட்டர் வந்தது உண்மைதான், நான் அவங்ககிட்ட காட்டவும் ஓடி வந்தேன், பட் ஆனால் பாட்டியும் அம்மாவும் தான் சொன்னாங்க வேண்டாம் இப்போ காட்டாதன்ட்டு, அதனால தான் நான் வச்சேன், ஆனால் சொல்லக்கூடாது மறைக்கணும்லாம் எனக்கு எதுவுமே இல்லை, புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி காலிலெல்லாம் விழுறேன் அப்படிங்கிறாரு. ஆனாலும் அவங்க ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க, நான் கலைச்சி தீருவேன், என் கனவை தடுத்த இந்த குழந்தை எனக்கு வேண்டாம், இது ஏன் குழந்தை இல்லை உன் குழந்தை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே அழகர் குழந்தைகிட்ட பேசுகிறாரு, இந்த மாதிரி சாரிடா தம்பி, என்னால் உன்னை காப்பாற்ற முடியல, உங்கள் அம்மாவுக்கு என்னையும் பிடிக்கலையா உன்னையும் பிடிக்கலையா, அதனால தான் இப்போ இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கா, வெளியில் வந்த உடனே நீ உன்னை நான் நல்லா வளர்க்கணும்னு நினச்சேன், ஆனால் நீ வெளியிலே வரமாட்டேன்னு நான் யோசிக்கல, என்னை மன்னிச்சிருடா, அடுத்த ஜென்மத்திலேயாவது நல்ல அப்பா அம்மாவுக்கு போய் போகிற அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஆண்டாள் இதெல்லாம் கேட்டுட்டு பேசிட்டியா, அவ்வளோதானே, சரி நான் கிளம்புறேன், எனக்கு நிறைய வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அழகர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. இப்போ பாவம் தமிழ் உட்காந்துட்ருக்கா, உட்காந்து எப்படியாவது அப்பாவுக்கு பழைய நினைவுகளை கொண்டு வந்துடணும்னு அவள் யோசிக்கிறா. அந்த இடத்துக்கு பாரதி வராங்க. பாரதி வந்தோடனே என்ன தமிழ் பண்ணிகிட்ருக்கேன்னு உடனே, இல்லை நேற்றுக்கு போட்ட பிளான் தான் ஃப்ளாப் ஆகிடுச்சு, அதனால் இப்போ அடுத்து என்ன செய்யலான்னு நான் யோசிச்சுட்ருக்கேன் அப்படின்னு தமிழ் சொல்கிறா. அப்போ உடனே பாரதி சொல்கிறாங்க, இதை பாரு தமிழ், புரிஞ்சுக்கோ, அப்பாவுக்கு நாம் வேணான்னு முடிவு எடுத்துட்டாரு, அதனால் அவர் கொஞ்சம் கூட நம்மளை பற்றின ஞாபகமே இல்லாமல் இருக்கும்போது நம்ம எப்படியும் நம்ம ஞாபகத்தை கொண்டு வர முடியாது, அதனால் விட்டுரு தமிழ், இனிமேல் அப்பா இல்லாமல் வாழ நம்ம பழகிக்கலாம் அப்படின்னு உடனே தமிழ் சொல்கிறா, இல்லைம்மா ட்ரை பண்ணி பார்ப்போம், ட்ரையே பண்ணாமல் நம்ம விட்டுட்டு அப்புறம் ட்ரை பண்ணியிருக்கலான்னு வருத்தப்படக்கூடாது, இல்லை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவோமா அப்படிங்கிறா. ஆனாலும் பாரதி சொல்கிறாங்க, இல்லை தமிழ் நீ மனசை தேத்திக்கோ, என்னோடய ராசி தான் இப்படியெல்லாம் படுத்துது, அதனால் என்னால் உனக்கு ஒரு சரியான அம்மாவாக இருந்து உனக்கு அப்பாவை காப்பாற்றியும் கொடுக்க முடியல, அதனால் என்னை மன்னிச்சிரு, என்னை சாகிற வரைக்கும் எவ்வளோ வேணாலும் திட்டிக்கோ, அவ்வளோதான் என்னால் உனக்கு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. அப்போனே தமிழ் சொல்கிறா, இல்லைம்மா நீ தான் எனக்கு பெஸ்ட்டு மாமு, அப்பா நம்ம சந்தோஷமாக தாம்மா இருக்கும், நீ என்னை பார்த்துக்கிற நல்லா, ஆனால் அப்பா இருந்தால் நம்ம ரொம்ப இன்னும் சந்தோஷமாக இருப்போம்மா, அதுக்கு தான் நம்ம அப்பா நம்ம சேர்க்கணும், சாமி தான் சொல்லியிருக்குல்ல, கண்டிப்பாக அப்பா நம்மளோட சேர்ந்துருவாருமா அப்படின்னு சொல்லி தமிழ் ரொம்ப உறுதியாக இருக்கா. ஆனால் பாரதி ரொம்ப மனசு ஒடிஞ்சு போய் அழறாங்க. தமிழும் பாரதியை கட்டிக்கிட்டு அழறா. ஸோ இதோட எபிசோடு முடியுது. ஆனால் ரொம்ப மனசுக்கு வருத்தமாக இருக்குது. எவ்வளோ சந்தோஷமாக நம்ம பார்த்த ஒரு சீரியல் இவ்வளோ ஒரே சோகமாக இருக்கிறதே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஆதி கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்திருக்க வேண்டாம், பட் பார்ப்போம் இதுக்கப்புறமும் என்னென்ன சொல்லி எப்படி மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்கன்ட்டு. இதயம் சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.